அஸ்ஸலாமு அலைக்கும். ரமழ்சான் மாதம் முடிவுக்கு வரும்போது பலர் கேட்கும் ஒரு கேள்வி. பித்ரா காசு என்றால் என்ன? அது ஜக்காத்தின் இஸ்லாமுக்கு சமமானதா அல்லது வேறுபட்டதா? இந்த வீடியோவில் பித்ரா காசு என்ன மற்றும் ஜக்காத்துக்கும் பித்ராவுக்கும் என்ன வித்தியாசம் என்பதை எளிதாக பார்க்கலாம். பித்ரா காசு என்றால் என்ன? பித்ரா காசு அல்லது ஜக்காத் அல் ஃபித்ர் என்பது ரமழ்சான் மாதம் முடிவில் கொடுக்க வேண்டிய ஒரு தானம். இந்த தானம் கொடுக்கப்படுவதின் முக்கிய காரணம் ஏழைகளும் ஈத் அல் ஃபித்ர் நாளில் சந்தோஷமாக இருக்க உதவுவது. பொதுவாக ஒரு மனிதருக்கு சுமார் 2.5 முதல் 3 கிலோ அரிசி அல்லது அதற்கான பண மதிப்பு கொடுக்க வேண்டும். வீட்டில் எத்தனை பேர் இருக்கிறார்களோ அவர்களுக்கு எல்லோருக்கும் பித்ரா கொடுக்க வேண்டும். உதாரணமாக, ஒரு குடும்பத்தில் 4 பேர் இருந்தால் 4 பேருக்கான பித்ரா கொடுக்க வேண்டும். இந்த பித்ரா ஈத் தொழுகைக்கு முன்பாக கொடுக்கப்பட வேண்டும். ஜகாத் என்றால் என்ன? இப்போது ஜகாத் பற்றி பார்க்கலாம். ஜகாத்தின் இஸ்லாம். இஸ்லாமின் முக்கியமான கடமைகளில் ஒன்று. ஒரு மனிதரின் சேமிப்பு நிசாப் அளவை கடந்தால் அவர் தனது சேமிப்பு பணத்தில் 2.5% ஜகாத் கொடுக்க வேண்டும். ஜகாத் பொதுவாக வருடத்தில் ஒருமுறை கொடுக்கப்படுகிறது மற்றும் அது ஏழைகள் மற்றும் தேவையுள்ளவர்களுக்கு வழங்கப்படுகிறது. ஜகாத் மற்றும் பித்ரா வித்தியாசம். இப்போது முக்கியமான வித்தியாசத்தை பார்ப்போம். ஜகாத் என்பது சேமிப்பு பணத்தில் இருந்து 2.5% கொடுக்கப்படும் தானம். ஆனால் பித்ரா என்பது ரமழ்சான் முடிவில் ஒவ்வொரு மனிதருக்கும் கொடுக்கப்படும் தானம். சுருக்கமாக சொன்னால், ஜகாத் சேமிப்பு பணத்தில் 2.5%, பித்ரா ஒவ்வொரு மனிதருக்கும் உணவு அல்லது பணம். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோவை ஷேர் செய்யுங்கள். மேலும் இஸ்லாமிய அறிவு மற்றும் யூஸ்ஃபுல் ஃபேக்ட்ஸ் தெரிந்து கொள்ள பிரெயின் பூஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்.